நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கமிட் அண்ட் ரோல் பேக். ஓகேங்களா? ஸோ நம்ம கமிட் அண்ட் ரோல் பேக் எதுல வருது அப்படின்றத பார்த்தோம் நம்ம. ஸோ கமிட் அண்ட் ரோல் பேக் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்ல வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு டிரான்சாக்ஷனை டிரான்சாக்ஷன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட இன்சர்ட் அப்டேட் நீங்க எது ரன் பண்ணாலும் அது ஒரு டிரான்சாக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ கமிட் பண்றது அப்படிங்கிறது அந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா அதை வந்து சேவ் பண்றது, அதாவது ஆக்ஷன் கொண்டு வருது. ரோல் பேக்னா ஐயோ தப்பா இந்த டெலீட்டை ரன் பண்ணிட்டோமே, தப்பா இந்த அப்டேட்டை டெலீட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அதை ரோல் பேக் பண்றது. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அக்கௌண்ட்ஸ் டேபிள் வந்து கிரியேட் ஆயாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் ஒரே ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இன்சர்ட். ஓகே, அதுவும் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பார்த்துடலாமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஒரு அப்டேட் வந்து பண்ண போறோம். அப்டேட் அக்கௌண்ட் செட் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் 1000. அதாவது 5000 இருந்ததை மைனஸ் 1000 பண்ணி அதை வந்து 4000னு பண்ணணும். வேற அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விடணும். நீங்க எதர் ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுக்கலாம், இல்லை வெறும்னு பிகின்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் இல்லைனா பிகின். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த அப்டேட் கமெண்ட்டை நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த அப்டேட் கமெண்ட்டை நான் ரன் பண்ணிட்டேன். ஒரு ரோ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வருது. இப்போ நம்ம வந்து செலக்டும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா 4000 மாறிடுச்சு. இப்போ நான் இது தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை ஒரு எரர் ஆயிடுச்சு, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கமிட் பண்ணீங்க அப்படின்னா இஃப் ஆல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி கமிட் த டிரான்சாக்ஷன். ஓகே, கமிட் பண்ணலாம். இன்கேஸ் எனக்கு இது வந்து சரியா படலை, எனக்கு இது தப்பா படுது அப்படின்னா இதை நான் வந்து ரோல் பேக் பண்ணணும். ஓகே, ரோல் பேக். இப்போ நான் போயிட்டு செலக்ட் கொடுத்தேன் அப்படின்னா 5000னு திரும்ப மாறிடுச்சு பாருங்க. ஸோ நான் ஏதோ தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு, இது தப்பா எதுவும் பண்ணல, நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இதை கமிட் கொடுக்கலாம். சரி, இதை வந்து எதுக்கு டிஃபால்ட்டா கமிட் கொடுத்துட்டு, சரி நீங்க கமிட் கொடுக்கணும்னாவோ இல்லை ரோல் பேக் கொடுக்கணும்னாவோ நீங்க டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இது பண்ணாதான் அதை பண்ண முடியும். இது பண்ணலினா டிஃபால்ட்டாவே அது கமிட் ஆயிரும், ரோல் பேக் பண்ண முடியாது. அதனால தான் சேஃப் அண்ட் சைடா அப்டேட் டெலீட்லாம் பண்ணும்பொழுது ரியல் டைம்ல டிரான்சாக்ஷனை பிகின் பண்ணிட்டு தான் அவங்க வந்து கமிட்டோ இல்லை ரோல் பேக்கோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரோல் பேக் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷனே எனேபிள் பண்ணி உள்ள வரோம். ஓகேவா? ஸோ நீங்க கமிட் பண்ணலினாலுமே ரோல் பேக் வந்து கண்டிப்பா பண்ணணும். ஸோ அதாவது இன்கேஸ் நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கமாண்ட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருந்தாலுமே, நீங்க எதிர்பார்த்தது தான் ரன் ஆயிருக்கு அப்படின்னாலுமே நீங்க கமிட் பண்ணணும். அப்பதான் அது சேவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இல்ல நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது, ஏதோ ஆயிடுச்சுன்னு தோணுதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ரோல் பேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ வந்து நான் திரும்பவும் அப்டேட்டை ரன் பண்றேன். ஓகேங்களா? திரும்பவும் நான் அப்டேட்டை ரன் பண்றேன். இப்போ திரும்ப 4000 ஆயிரும். ஓகே, எல்லாமே எனக்கு கரெக்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி இதை நான் கமிட் பண்றேன். இப்போ கமிட் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ கமிட் பண்ணிட்டோம், ஆனா இதுல ஒரு தப்பு இருக்குன்னா நான் திரும்பவும் ரோல் பேக் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் திரும்பவும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தேன்னா எனக்கு 4000 தான் வருது. ஆனால் நான் ரோல் பேக் பண்ணியுமே 4000 தான் வருது. ஏன்னா நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க. ஸோ கமிட் பண்ணிட்டா ரோல் பேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது சரியா தப்பான்னு பார்த்துட்டு நீங்கள் ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க, ரோல் பேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க ரோல் பேக் அண்ட் கமிட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அந்த ரோல் பேக் அண்ட் கமிட் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். என்னோட 9 hours SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு நான் கோட் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் நோட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த SQL மாஸ்டர் கிளாஸ் நோட்ஸை வந்து தங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ஸ், சின்டாக்சஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் டெஃபினிஷன் எல்லாமே தங்கிலீஷ்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்கோட பிரைஸ் 59 rupees அண்ட் இந்த புக்கோட சேர்த்து 100 SQL இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் வித் ஆன்சர்ஸ் அது ஃபுல்லா தங்கிலீஷ்ல தான் இருக்கு. அண்ட் அந்த புக்கை நான் இந்த புக்கோட ஃப்ரீயா கொடுக்குறேன். அண்ட் இந்த புக்கோட பர்ச்சேஸ் லிங்க் அண்ட் என்னோட 9 hours SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோவோட லிங்க், ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க போய் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனலில் நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழில் நான் ஃப்ரீயாக போட்டுட்ருக்கேன். பைத்தானுக்கு 12 hours, சீக்வலுக்கு 9 hours, லினக்ஸுக்கு 4 hours, பிக் டேட்டா இன்ஜினியரிங்கில் மட்டும் 20 hoursக்கு வீடியோ, அது இல்லாமல் ஏஐ, கூகுள் கிளவுட், அஜோர், AWS மாதிரி நிறைய வீடியோஸ், அதே மாதிரி ஸ்காலா, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தமிழில் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோட சேனலில் எல்லா வீடியோஸும் தமிழில் தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜஸ்ட் 3 rupees ஆரம்பிச்சு 50 rupees வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாதிரி. இதில் நீங்கள் SQL, லினக்ஸ் அண்ட் பைத்தான் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷில் தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹின்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷில் தான் இருக்கும். அண்ட் தென் இதுலேயே ATS செக்கரும் இருக்குது. நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் ATS செக்கும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.